ரோம மன்னர்கள் கிறிஸ்தவர்களை பழிவாங்கிக் கொண்டிருக்க ஒரு சக்கரவர்த்தி கிறிஸ்தவனாய் மாறினான் என்பது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ரோம சாம்ராஜ்யத்தின் மேற்கு அதிகாரியாக இருந்தவன் கான்ஸ்டாண்டியஸ் என்பவர். இவருடைய மகன் கான்ஸ்டன்டைன் என்பவனை அந்நாட்களில் ரோம சக்கரவர்த்தியாயிருந்த டயோலிசியன் பொறுப்பில் விட்டு வைத்திருந்தான். டயோலிசியன் கான்ஸ்டன்டைனை மிகவும் கொடுமையாக நடத்தினான். இதனால் பொறுக்க முடியாத கான்ஸ்டன்டைன் அவனிடமிருந்து தப்பி ஓடிவிட்டான். அன்றிலிருந்து ரோமின் ஆட்சியை தான் கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்டான். அப்படி ஆட்சியை பிடிக்க வேண்டுமானால் பெரும் யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் என்ன செய்வது என்று தத்தளித்தான். அந்நேரத்தில் அவன் வானத்தை நோக்கி உண்மை தேவன் யார் என்பதை தனக்கு உணர்த்த வேண்டும் என்றும் உண்மை தேவன் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தினசரி மன்றாடினான். அப்பொழுது அவன் வானத்தில் ஒரு ஒளியை கண்டதாகவும் அந்த ஒளி சிலுவை வடிவத்தில் இருந்ததாகவும் அதோடு இந்த அடையாளத்தோடு யுத்தம் செய் என்று அறிவிக்கப்பட்டதையும் பார்த்ததாகவும் அதைத் தொடர்ந்து அதே நாள் இரவில் சிலுவையோடு நிற்கும் இயேசுவையும் தரிசனத்தில் கண்டதாகவும் தன் குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறான். தான் கண்ட தரிசனத்தின்படியே சிலுவை அடையாளத்தோடு போருக்கு சென்று போரில் வெற்றியடைந்தான். இந்த கான்ஸ்டன்டைன் ஆட்சியை பிடித்து கிபி 306 முதல் 337 வரை ரோமன் சக்கரவர்த்தியாக இருந்தான். இது நிமித்தம் இவன் தன்னை கிறிஸ்தவனாக மாற்றிக்கொண்டதுமில்லாமல் கிறிஸ்தவ மதத்தை ரோம சாம்ராஜ்யத்தின் மதமாக அறிவித்தான். இவனுடைய காலத்தில்தான் ரோம சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் ரோமிலிருந்து பைசாண்டியத்துக்கு மாற்றப்பட்டது. பைசாண்டியத்துக்கு கான்ஸ்டான்டினோபிள் என்று பெயர் மாற்றமும் செய்யப்பட்டது.